நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்து நமக்கு தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தனே என் துணையானே, கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே, கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையாரே, நித்தமும் என் நிழலானே, கர்த்தனே என் துணையாரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. தாவீது சொன்ன வார்த்தைகளே அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, கோலியாத் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு அறிந்த பகுதி. தாவீது கோலியாத்தை வீழ்த்தின கதை. ஆனால் தாவீது நான் போய் கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று எல்லார்கிட்ட சொன்னபோது எல்லாரும் போய் இதை சவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னோடனே சவுல் தாவீதை அழைப்பித்தான். அப்பொழுது தாவீதுகிட்ட சவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ ஒன்றால் இதெல்லாம் முடியாது, நீ இளைஞன், நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது போய் அவனின் கர்த்தரின் நாமத்தினாலே போய் ஒரு கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினான் என்று வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம் சில கடினமான காரியங்களை செய்ய முற்படும் போது இதே போல அநேக குரல்கள் நம்மளை சுற்றி எழும். சச்சா போயிடாத, அதெல்லாம் ஒன்றால் முடியாது, இப்படி அநேகர் நம்மளை பின்வாங்க பண்ணுவார்கள். அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கட்டளையிடுவார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே போகும்போது கர்த்தர் உங்கள் கையில் கோலியாத்தை ஒப்பு கொடுப்பார். உங்களால் அவன் மடங்கடிக்கப்படுவான், வீழ்த்தப்படுவான். அன்பான பிள்ளைகளே, ஆனால் பயப்படாதுங்க. நீங்கள் அந்த பின்னால் கேட்குற சத்தத்தை கேட்குறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி பயணிங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளில் கூட உங்கள் ஜீவனை தந்ததும் இல்லாமல் தையம் பாராட்டி உங்கள் கிருபையெல்லாம் தந்தீங்களேப்பா. நன்றி நன்றி தகப்பனே. அடியலோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டை கருத்து தருகிறோம்ப்பா. உன்னுடைய பிள்ளைகள் பயணிக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீ இளைஞன், ஒன்றால் இருந்து முடியாதுன்னு சொல்லுகிற அநேக சத்ருவின் குரலை கேட்டு உன்னுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகாதபடி கர்த்தாவே உன்னுடைய நாமத்தினாலே முன்னேறி சென்று ஜெயத்தை சுதந்திரிக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுவீராக. கோலியாத்தை வீழ்த்த உன்னுடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கட்டளிடுவீராக தகப்பனே. சத்ரு வீழ்க்கப்படுவானாக, மடங்கடிக்கப்படுவானாக. நீங்க உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.